வயிற்றில் கேஸ் சேருவதை தடுக்க எளிய வழிமுறைகளை பற்றி நாம் இன்று பார்க்க போகின்றோம். செரிமானமாகாமல் வயிற்றில் சேரும் கேஸ் தான் தொப்பைக்கு முதன்மையான காரணமாக இருக்கிறது. இது கணினி முன்பாக நீண்ட நேரம் உட்கார்ந்து இருப்பது, துரித உணவுகளை எடுத்துக்கொள்வது, உடல் குழைப்பு என்பதே இல்லாமல் இருப்பது போன்றவற்றால் வயிற்றில் கேஸ் சேருவது அதிகமாகி கொண்டே செல்கிறது. இதனை போக்க சில எளிய டிப்ஸை பற்றி நாம் இன்று பார்க்கலாம். வயிற்றில் கேஸ் சேர என்ன முக்கியமான காரணம் என்றது நாம் பார்க்கலாம். சாப்பிடும் உணவுகள் செரிமானமாகாத போது அதில் இருக்கும் பாக்டீரியாக்களால் வயிற்றில் கேஸ் சேரும். அதனால் அதேபோல் அதிக அளவிலான ஃபைபர் உணவுகள் ஜீரணிக்க தாமதமாகும். உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அதுவும் வயிற்றில் கேஸ் சேரும். கேஸ் நிறைந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அடிக்கடி குடிப்பதற்கு இதற்கு ஒரு முக்கியமான காரணமாகும். என்ன செய்தால் இந்த கேஸ் சேராமல் இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். வயிற்றில் கேஸ் சேர்ந்து வயிறு உப்பலாக இருந்தால் முதல் தரையில் படுத்துக் கொள்ளுங்கள். தலையை உயர்த்தி உங்கள் உடலில் கீழ்நோக்கி இருக்குமாறு தரையில் படுங்கள். கட்டில், சோஃபா போன்றவற்றில் படுப்பதை தவிர்த்து விடுங்கள். நீர் ஆகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு வகைகளை குறைத்துவிட்டு நீர் ஆகாரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். சூப், கஞ்சி, ஜூஸ் போன்ற எளிதில் ஜீரணமாக கூடியவற்றை குடியுங்கள். தாளித்தலை பற்றி பார்ப்போம். கடுகு கேஸ்ட்ரிக் பிரச்சனைகளை தீர்ப்பதில் வல்லது. அதனால் தான் எல்லா உணவுகளையும் தாளிக்க பயன்படுத்துகிறார்கள் கடுகை. கடுகு சூப் செய்து குடிக்கலாம். கேஸ் பிரச்சனை தீரும். சூடான பானங்களை குடியுங்கள். சூடான பானம் என்றால் டீ, காஃபி, கிரீன் டீ போன்றவை குடிக்கலாம். இஞ்சி சாறு, இஞ்சி தேநீர் போன்றவற்றையும் குடிக்கலாம். இது குடித்தால் கேஸ் பிரச்சனை தீரும். பெருஞ்சீரகம் இதற்கு உடனடி தீர்வு வழங்கும். தண்ணீரை சூடாக்கும் போது அதில் ஒரு சிட்டிகை பெருஞ்சீரத்தை போட்டு நன்றாக கொதிக்க வைத்திடுங்கள். இதை அப்படியே குடிக்கலாம், அல்லது இதனோடு சிறிது புதினா இலையும் சேர்த்து கொதிக்க வைத்து குடிக்கலாம். நல்ல பலன் கிடைக்கும். பூண்டு உணவு ஜீரணத்திற்கும் கேஸ் ப்ராப்ளத்திற்கும் பூண்டு ஒரு பெரும் பங்காற்றும். 2-3 பற்களை நெருப்பில் சுட்டி அப்படியே சாப்பிடலாம், அல்லது தண்ணீரில் பூண்டு, சீரகம், மிளகு சேர்த்து நன்றாக கொதிக்க வைத்தும் குடிக்கலாம். பெருங்காயம் நீரில் சிறிது பெருங்காயத்தை கலந்து குடிக்கலாம். ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை இப்படி குடிக்கலாம். அதற்கு மேல் வேண்டாம். அதிகமாக குடித்தால் இது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்திவிடும். லவங்கப்பட்டையை நீங்கள் அதிகமாக பயன்படுத்திட வேண்டும். லவங்கப்பட்டை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிக்கலாம், அல்லது லவங்கப்பட்டையை வறுத்து பொடி செய்து கொள்ளுங்கள். அதனை பாலில் கலந்து குடிக்கலாம். இது உடனடி நிர்வாணத்திற்கு கை கொடுக்கும். இவ்வாறு நீங்கள் செய்து வந்தால் கேஸ் பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போய்விடும். இதுபோல் நிறைய சுவாரஸ்யமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். அத்துடன் நன்றி, வணக்கம்.